ஸ்ரீமத் பாகவதம் 11ஆம் பகுதி. விதுரரும் உத்தவரும். பாண்டவர் தூதராக சென்ற ஸ்ரீகிருஷ்ணர் துரியோதனன் மாளிகையை அடையாமல் அடையாத போதும் விதுரர் இல்லம் சென்றார். அந்த புனித கிரகத்தை விட்டுவிட்டு விதுரரின் கிரகம் செல்ல வழியில் மைத்ரேயரை சந்தித்து ஆத்ம ஞானம் பெற்றார். கண்ணுடன் அறிவும் குருடாக இருந்த திருதராஷ்டிரன் பாண்டவர்களை அரக்கு மாளிகையில் இட்டு அக்னி மூட்டியது. திரௌபதியை நடுச்சபையில் துகிலுரித்து அவமானம் செய்தது. பிறகு பாண்டவர்களில் தர்மராஜன் சூதாட்டத்தில் அனைத்தையும் இழக்க அவர்கள் 12 ஆண்டு வனவாசமும் 1 ஆண்டு அஜ்ஞாத வாசமும் செய்ய நேரிட்டது. பின்னரும் தூது சென்ற ஸ்ரீகிருஷ்ணரை அவமதித்து ராஜ்யபாகம் கண்டு நீதிகளை எடுத்துரைத்தார். அவையே விதுர நீதி என்று விளங்குவது. இந்த நீதி உரைகள் செவிடன் காதில் சங்கு ஊதியது போல் ஆயிற்று. மேலும் இதனால் கோபம் கொண்ட துரியோதனாதியர் ஆத்திரம் கொண்டு அவரை துரத்துமாறு கூச்சலிட அவர் மிகவும் நிதானமாக தன் கை வில்லையும் அம்பையும் அரண்மனை வாயிலேயே வைத்துவிட்டு தீர்த்த யாத்திரை சென்றார். பல திவ்ய திருத்தலங்களை தரிசித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பிரீத்தியான விரதங்களை அனுஷ்டித்து சஞ்சரித்து கொண்டிருந்த அவர் கடைசியில் பிரபாச தீர்த்த கரையை அடைந்த போது குருக்ஷேத்திர போரில் கௌரவர் குலநாசம் பாண்டவர் வெற்றி கேட்டு வருந்தினார். பின்னர் மேலும் பல இடங்களுக்கு சென்று யமுனை நதிக்கரையை அடைந்த அவர் அங்கு சிறந்த உத்தவ முனிவரை சந்தித்து யாதவர்கள் நலம் குறித்து விசாரித்தார். உடனே கிருஷ்ண பக்தியில் திளைத்து இருந்த அவர் அந்த ஆனந்த நிலையிலிருந்து மனித உலகிற்கு வந்து கண்ணீர் விட்டு கதறினார். ஸ்ரீகிருஷ்ணரின் மறைவையும் வெற்றி பெற்று பாண்டவர் உற்சாகமற்று இருப்பதையும் எடுத்துரைத்தார். யாதவர்கள் பகவானின் மகிமைகளை அறியவில்லை. தரிசனம் செய்தது போதும் என்று திருப்தி அடையாமல் இருக்கும் போதே நம்மை பிரிந்து போய்விட்டார். அவருடைய லீலைகளை நினைத்தால் உள்ளம் உருகுகின்றது. சிசுபாலன் கம்சன் போன்றோரை விளையாட்டாக தண்டித்தார். அந்த பகவான் சாந்தீபினி முனிவரிடம் குருகுலத்தில் கற்றார். குரு தட்சிணையாக மரணம் அடைந்த குரு புத்திரனை உயிர் பெற செய்து சமர்ப்பித்த மாயாஜாலம் எவ்வளவு சிறந்தது! தேவி ருக்மிணியை திருமணம் செய்தது, நரகாசுரனை வதம் செய்தது, 8 பட்ட மகிழ்ச்சிகளை திருமணம் செய்து வர்ணாசிரம தர்மங்களை தவறாமல் அனுஷ்டித்தது ஆகியவற்றை எண்ணி பிரமித்தார். குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு சாரதியாக கீதோபதேசம் செய்த கபட நாடக சூத்திரதாரியை நினைவு கூர்ந்தார். பூபாரத்தை குறைக்க யாதவ குலமே அழிய வேண்டும் என தீர்மானித்தார். ஒரு சமயம் துவாரகையில் எதுகுமாரர்களும் போஜர்களும் விளையாடி கொண்டிருந்த உற்சாகத்தில் பிராமணர்களை கேலி செய்து அவமதிக்க அவர்கள் சபித்தனர். அதன் காரணமாக யாதவர்கள் மதுவினால் அறிவிழந்து பரஸ்பர துவேஷத்தாலும் கலக்கத்தாலும் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு இருந்தனர். அதே சமயம் பகவானும் சரஸ்வதி நதி தீரத்தில் ஆச்சமனம் செய்து ஒரு அரச மரத்தின் அடியில் தனியாக அமர்ந்திருந்து மாயா சக்தியால் யாதவர் அழிவை அறிந்தும் மௌனமாக இருந்தவர் என்னை பத்ரிகாசிரமம் செல்லுமாறு பணித்தார். தனியே அவரை விட்டு செல்ல மனமில்லாமல் அங்கேயே நின்றேன். அப்போது இடது தொடை மேலே வலது பாதத்தை வைத்து சாய்ந்தபடியே அன்னபானம் துறந்து புன்னகை வதனத்துடன் ஆனந்த சுரூபியாக காட்சியளித்தார். அது கண்டு மெய் மறந்த நிலையில் நான் இருக்கையில் மைத்ரேய முனிவர் அங்கு வந்தார். இருவரையும் பகவான் அனுகிரகித்து பின்வருமாறு கூறினார். உத்தவரே, உன் எண்ணத்தை நான் அறிவேன். உன் ஆசைப்படி உலகத்தை விட்டு செல்லுகின்ற என்னை ஏகாந்தத்தில் தரிசனம் செய்யும் பாக்கியத்தை பெற்றாய். முன் கல்பத்தில் பிரம்மதேவருக்கு எனது மகிமைகளை எடுத்து கூறினேன். அதுவே ஸ்ரீமத் பாகவதம். அதனை எனக்கு உபதேசம் செய்தார். அப்போது விழி நீருடன் உத்தவர் ஸ்ரீகிருஷ்ணரின் பாத கமலங்களை தொட்டு, கண்ணா, உமது சரணார விந்தங்களை வழிபடுபவர்களுக்கு கிடைக்காதது எது? எனக்கு புருஷார்த்தங்களில் ஆசை இல்லை. தமது சரண சேவையே போதுமானது என்றும் ஆத்ம ஞான நீதியை பெற்று வந்திருப்பதாக கூறினேன். அவர் கட்டளைப்படி பத்ரிகாசிரமம் சென்று கொண்டிருப்பதாக உத்தவர் கூறினார். அப்போது விதுரர் பகவான் அருளிய ஆத்ம தத்துவ ரகசியத்தை உபதேசிக்க வேண்டிட அதனை உமக்கு சொல்லும்படியாக மைத்ரேய முனிவரிடம் பகவான் கூறியுள்ளார். எனவே அவரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி உத்தவர் பத்ரிகாசிரமம் நோக்கி புறப்பட்டார். 11ஆம் பகுதி நிறைவடைந்தது.